ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கி ஃபிஷ் கறி செய்ய போகிறேன். ஈழத்து முறைப்படி நல்லெண்ணெயில் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ சட்டி சூடாகிட்டு நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். சாரி, என்னோட த்ரோட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நான் இதில் உளுந்து கடுகு உளுந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அது ஒரு தேக்கரண்டி சேர்க்கிறேன். உண்மையிலேயே நல்லெண்ணெயில் செய்யக்கில் மீன் குழம்பு இன்னும் நல்ல டேஸ்டாக இருக்கும். அதோட இப்போ அதுவும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொண்டிருக்கீங்களே, நான் ஒரு தேக்கரண்டி வெந்தயம் சேர்க்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்க்கிறேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி வரட்டும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வந்தால் பிறகு கொஞ்சம் மரவாசி பொரிஞ்சு வந்துட்டு இப்போ நான் ஒரு காய்ப்பொடி உள்ளி சேர்க்கிறேன். அதையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவேன். இப்போ நான் கருவேப்பிலை சேர்க்கிறேன். அதையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். எண்ணெய் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வந்தால் பிறகு இப்போ போட்ட எல்லாமே இப்போ பாருங்க கோல்டன் கலராக வந்துச்சு. இப்போ நாங்கள் இப்படி கொஞ்சம் விளத்தி இப்படி விட்டுட்டு எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி இதில் நான் பெருஞ்சீரம் ஒரு தேக்கரண்டி சேர்க்கிறேன். உன்னோட சின்ன சீரகமும் சேர்க்கிறேன், அரை தேக்கரண்டி. மற்றது கொஞ்சம் மிளகு சேர்க்கிறேன். அதுக்கு நீங்கள் அரை தேக்கரண்டி சேர்க்கலாம். இப்போ எல்லாம் வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நான் இதோட இஞ்சியும் பச்சை மிளகாயும் இடித்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை நான் சேர்க்க ஒரு 4 பச்சை மிளகாய் அப்படி நீங்கள் எடுத்துட்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் எடுத்துட்டு நீங்கள் இடித்து போட்டு சேர்த்திங்கன்னா அது வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட். இப்போ நான் இஞ்சி பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ அதையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் நான் இதில் ஒரு 2 நீங்கள் தக்காளி வச்சுங்கன்னா ஓகே. தக்காளி கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சுன்னா கிரேவியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கிட்டு நான் உப்பு தேவையான அளவு சேர்க்கிறேன். நீங்களும் உப்பு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கொள்ளலாம். அதோட நான் மஞ்சளும் ஒரு தேக்கரண்டி சேர்க்கிறேன். அதையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நான் 2 மேசக்கரண்டி மீன் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதோட நான் ஒரு தேக்கரண்டி ஒரு மேசக்கரண்டி தனி மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுமென்றதுக்காண்டி, உங்களுக்கு அது உரைப்பு ஓகேன்னு சொன்னால் ஓகே. நான் கொஞ்சம் கூட உரைப்பாக இருக்கணுமென்றதுக்காக வேண்டி நான் ஒரு மேசக்கரண்டி சேர்த்துருக்கிறேன். அதையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நீங்கள் பொடி எடுத்துட்டு நான் இதில் ஆல்ரெடி இதில் ஆட் பண்ணிவிட்டு நான் அதை காட்ட மறந்து போனேன். இப்போ நான் புளி சேர்த்துருக்கிறேன். அதையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோடு நான் முதலாம் பால் சேர்க்கிறேன். இப்போ நான் அதே அளவு இப்போ நான் எங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ குழம்புங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் இப்போ தண்ணிப்பால் சேர்த்துருக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணிப்பால் சேர்த்துட்டு இப்போ மீனை ஆட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்டுது. நான் மீன் எல்லாத்தையும் இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறேன். அப்படியே எல்லா மீனையும் ஆட் பண்ணின அப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மீனும் நான் இதில் ஆட் பண்ணிட்டு சேர்த்துட்டேன். இதுக்குள்ளே நான் ஒரு 6 பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துருக்கிறேன். அதையும் இதோட ஆட் பண்ணி இப்படி போட்டுட்டு செய்திங்கன்னா அது நல்ல ஃப்ளேவராகவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துட்டேன். இப்போ இதை நான் இப்போ நல்ல வடிவாக மூடி போட்டு
மூடி ஒரு 15-20 நிமிஷம் வந்து மூடி வந்து திறக்காமல் கொஞ்சம் மெல்லிய நெருப்பில் வந்து நாங்கள் வச்சு மட்டும் சொன்னால் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ 15 நிமிஷத்தால் இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஐயா இப்போ நாங்கள் மெல்லவா கரண்டி போடக்கூடாது, நாங்கள் இதுக்குள்ள மெல்லவா இதை செய்தால் ஓகே. வந்து நாங்கள் நல்ல வடிவாக வத்தி நல்ல வடிவாக எண்ணெய் உறந்து வரட்டுக்கு. அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக இந்த பாருங்க எண்ணெய் பிறந்து நல்ல வடிவாக வந்திருக்கு. இப்போ இனி வந்து நாங்கள் இதை சர்வ் பண்ணலாம். ஓகே, இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்ல வடிவாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி செய்து பாருங்க. என்ன மாதிரின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.